இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறக்காக அரை கப் அளவுக்கு சர்க்கரை 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் மீடியம் சைஸில் 2 பழத்தை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். ரொம்ப பழுத்த பழமாக இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி போடாமல் இந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்ப பெரிய சைஸ் பழமாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஒரு பழம் மட்டும் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டுமே கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு இதை அப்படியே வந்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துட்டு நம்ம அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து இல்லைங்களா, அதே கப்பில் 1 கப் அளவு கோதுமை மாவு இல்லாட்டி மைதா மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். அதே கப்பில் ஒரு 1/4 கப் கொஞ்சம் குறைவாக வந்து தேங்காய் துருவல் இதெல்லாமே உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்து சின்னதாக ஒரு குழிக்கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. நம்ம பழம் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதனால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் மட்டும் லைட்டாக பாலோ தண்ணியோ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் எதுவுமே இன்றைக்கி சேர்த்துக்கல. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக சமையல் சோடா, லைட்டாக உப்பு இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள் இந்த பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. இதை விட கெட்டியாக இருந்தால் மட்டும் தண்ணியோ பாலோ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு சின்ன சின்ன போண்டா மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு இதை விட பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் குட்டி குட்டியாக வேணும் அப்படிங்கிறக்காக இந்த சைஸில் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இன்னும் விட்டோம் அப்படின்னா ரொம்ப கருப்பு கலர் ஆன மாதிரி ஆயிரும். அது அவ்வளோவா நல்லா இருக்காது. இதுதான் கரெக்டான கலருங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு இல்லைங்களா, பார்க்குறக்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. வெளியில் வந்து லைட்டாக மொறுமொறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ஸ்வீட் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள்.